கோபம் அல்ல. கோபம் வேற, ரோசம் வேற. கோபம் என்றதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கெட்ட குணம் லிஸ்ட்ல வச்சு, ஆனால் கோபத்தில் நல்ல குணம் உண்டு. கோபத்தில் நல்ல குணம் உண்டு. ரோசத்தை இஸ்லாம் நல்ல குணம் லிஸ்ட்ல வச்சு, ஆனால் அதில் கெட்ட குணம் உண்டு. விளங்குதா? அதாவது கோபத்தை இஸ்லாம் லா தஹ்தப், கோபப்பட வேண்டாம். அப்ப எதுக்கு கோபப்பட வேண்டாம், என்னத்துக்கு கோபப்பட ஒன்றும் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக என்ன சொன்னாங்க? கோபப்படாதீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? கோபத்தில் நல்லது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கோபத்தில் அதிகம் கெட்டது. கோபத்தில் அதிகமாக என்ன செய்யும்? கெட்டது இருக்கு. அப்போ அது இஸ்லாம் எப்படி கையாள மாட்டா? கெட்டதாக தான் என்ன செய்யும்? கையாளும். சாராயம் மாதிரி, சாராயத்தில் நலவுகள் உண்டு, ஆனால் பாவங்கள் என்ன? அதிகம். எனவே அது ஹராம்னு சொல்லுது. அதே மாதிரி கோபம் கெட்ட குணம், அதில் நல்லது உண்டு. அல்லாவுக்காக கோபப்படுறது, தூதருக்காக கோபப்படுறது, அதில் நல்லது உண்டு. பிள்ளைகளை கண்டிப்புக்காக கோபப்படுறது நல்லது உண்டு. ரோசம் நல்ல குணம். அந்த ரோசத்தால தான் குடும்பத்துக்கு உதவுவான். எந்த குடும்பத்துக்கு நான் உதவணும், இன்னொருத்த கையேந்த கூட ரோசம். என் மனைவி நான் உதவணும், என் மனைவியோட ஒழுக்கம், அந்த ரோசம். இந்த ரோசத்தன்மை இருக்கணும். மனைவிட்டே ரோசம் இருக்கணும். கணவன் ரெண்டாம் திருமணம் முடிச்சு மனைவிக்கு முதலாக வருது கோபம் இல்லை, சரியான கோபம் இல்லை, ரோசம். இது ஒரு வழக்கம் கொடுத்துருது இல்லைங்களா? ரோசம் அவங்களுக்கு வரும். அதை ஒரு நாளும் இல்லாமலாக்கல. அது குர்ஆன் சுன்னாக்கு எதிரானதும் இல்லை. அந்த ரோசம் ஜிபில்லியா, அவங்களோட இயல்பு தன்மையில இருக்கு. அந்த ரோசம் வந்தே ஆகும். அதுக்கு பேர் என்னது? அதாவது கைரத் என்ற அரபுல ரோசம். அல்லாஹ்வுக்கு சிபத்தாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? இன்னல்லாஹ அக்யர், அல்லாஹ் மிகவும் ரோசக்காரன். அல்லாஹ் தஆலா மிகவும் ரோசக்காரன். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இன்ன சஅதன் அக்யர், சஅத் ரோசக்காரர். வ அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசக்காரர். வல்லாஹு மின்னி அக்யர், அல்லாஹ் என்னை விட ரோசக்காரன் ரசூலுல்லாஹ். சோ ரோசம் மிகவும் சார். சஅது கோபக்காரர், சஅதை விட நான் கோபக்காரன், என்னை விட அல்லாஹ் கோபக்காரன் சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? அது கெட்ட பண்பு, இது நல்ல பண்பு. ரோசம் நல்ல பண்பு. இது சிஃபத்துல விளங்க